பெரிய டிஸ்பிளேயோட ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டரி லைஃப் அண்டு தரமான ஒரு பில்ட் குவாலிட்டியில் ஒரு வாட்ச் எதிர்பார்க்குறீங்களா? டெஃபினட்டாக இது உங்களுக்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் அன்பாக்சிங் பார்த்துடலாம். நம்மளோட டெலிவரி பாய் என்ன ஆல்ரெடி நமக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால அன்பாக்ஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த கவர் எல்லாமே ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த வாட்சை மட்டும் எடுத்து பார்த்துடலாம். வாட்சை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதாங்க நம்ம ஃபயர்-போல்ட் ஸ்பேர் வாட்ச். ஸோ அதுக்குள்ள வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த வாரண்டி கார்டு, ஃபயர்-போல்ட் மியூசிக் 3 months ஃப்ரீ கார்டு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், இது எல்லாமே இந்த வாட்சுக்குள்ளே இருக்குங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்சை எப்படி கனெக்ட் பண்ணுறது, வாட்சோட இன்டர்ஃபேஸ் எப்படி மாற்றுறது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.6 inch HD டிஸ்பிளேயோட வருதுங்க. 600 ஆம்ஸ்ட்ராங் பேட்டரி இருக்கனால நமக்கு 7 days வரையும் பேட்டரி லைஃப் வருங்க. அடுத்து இதில் IP68 வாட்டர் ரேட்டிங் இருக்கனால நம்ம இதை தண்ணிக்குள்ளே போட்டாலும் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. 1 meter வரையும் இதை தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுங்க. நமக்கு இதோட பாடி நமக்கு மெட்டாலிக்கில் இருக்கனால நல்ல ஒரு ரகடு லுக்கு தருதுங்க. பட் இது AMOLED டிஸ்பிளே கிடையாதுங்க, நார்மல் HD டிஸ்பிளே தான். இருந்தாலுமே இது AMOLED டிஸ்பிளேயை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. எல்லா வாட்ச்லேயும் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடு, டுடே டேட்டா, அதுக்கப்புறம் டெலிஃபோனுக்குள்ளே நம்ம போனோம்னா ஃபோனை கனெக்ட் பண்ணால் நம்ம டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம், காலை ரிசீவ் பண்ணிக்கலாங்க. அடுத்து எல்லா வாட்ச்லேயும் இருக்கிற மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் மானிட்டர், SP2 மானிட்டர், அதுக்கப்புறம் பிபி செக் பண்ணுறது, ஸோ அலாரம், காலண்டர், அதுக்கப்புறம் டைமர், ஸ்டாப் வாட்ச்சு, அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோலுங்க, நம்ம ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். கேமரா கண்ட்ரோல் இருக்குங்க, நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் அவ்வளோதாங்க, எல்லாமே QR கோடு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது, வாட்சில் இருக்கிற மாதிரி தாங்க. வாட்ச் மெனுவை நம்ம மாற்றிக்கலாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ நான் இப்போ ஒரு டிசைன் வைக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரோலிங்லேருந்து இப்போ மேலேயும் கீழேயும் வெர்டிக்கலாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கஷ்டமாக வச்சுக்கலாம். அடுத்து வாட்ச் மேலே பார்த்தோன்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. நம்ம இதை 5% வரையும் வச்சுக்கலாம். 400x400 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்புக்குள்ளே வந்தோடனே நம்ம வாட்சை பேர் பண்ண சொல்லும். ஸோ நம்ம ஒன்ஸ் பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்பு. ஸோ நம்மளோட ஆப் நேம் மேலே காமிக்குது பாருங்கள் லோகோவோட. இப்போ நம்ம ப்ளூடூத்தை நம்ம ஆப்போட பேர் பண்ணிக்கலாம். ஸோ பேர் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். சும்மா எல்லா செட்டிங்ஸுமே இப்படி தான் இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன், கால் எல்லாமே நம்ம இதில் ஆன் பண்ணிக்கலாம். டைமர் எல்லாமே செட் பண்ணிக்கலாம், அலாரம். அடுத்து வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தோம்னா நமக்கு 100க்கு மேலே இருக்குது. ஓனும் ஒரு யூனிக்காக நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்ல க்ரியேட்டிவிட்டி அண்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஃபோட்டோ நம்ம ஒன்று கஷ்டமாக செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய கேலரியில் இருக்க ஒரு ஃபோட்டோவை செட் பண்ணுறேன். பென்டோன் லோகோவாக நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கலர் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கான்னு சொல்லி. அவ்வளோதாங்க, நம்ம வேணுங்கிற சைஸை வச்சுட்டு கிராப் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் அப்லோட் ஆக. அப்லோட் ஆகி முடித்தோடனே நமக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபைனலி இந்த வாட்சோட என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே அண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ரி, ஒரு நல்ல ரக்டு வாட்ச் வேணுன்னா உங்களுக்கு இந்த வாட்சை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டு வாட்ச்.